நான் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையினுடைய ஈரோடு மாவட்ட தலைவர் எஸ் ஜோசப். இப்பொழுது எங்களுடைய மாவட்ட செயலாளர் திரு நிதிக்குமார் அவருடைய கடையை, அதாவது நசினூரில் வைத்திருக்கும் இந்த மாபெரும் கடையை கோவர்த்தனன் என்ற ஒரு திமுகவுடைய கவுன்சிலர், திமுகவுடைய நசினூர் பேராட்சிக்கு உட்பட்ட 1வது வார்டு கவுன்சிலர் கோவேந்திரன் என்பவர் நேற்று இரவு சுமார் ஒரு 8 மணி அளவில், 7:30 to 8 மணி அளவிலே ஒரு 15 ரவுடிகளை அழைத்து வந்து கடையை அடைத்து உடைத்து மிகப்பெரிய ஒரு சேதத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அதில் வேலை செய்த 6 நபர்களை இரும்பு கம்பி ராடுகளால் அவர்கள் வந்து தாக்கி கொடூர காயங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார். ஆனால் அரசு ஆஸ்பத்திரியில் கூட அவர்களை அட்மிட் செய்யாதபடிக்கு அங்கே மிகப்பெரிய ஒரு ஆளுமை அங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. இதை நாங்கள் கண்கூடாக நேற்றைய தினம் உணர்ந்தோம். இன்றைய தினம் காவல்துறை வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்வோம் என உறுதி கொடுத்திருக்கிறார்கள். காவல்துறையை நாங்கள் நம்புகின்றோம். காவல்துறை கைது செய்யவில்லை என்றால் எங்கள் மாநில தலைவர் அறிவுறுத்தியிருக்கின்றார், மாநிலம் தழுவிய அளவிலே போராட்டங்கள் வெடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நாள் கனவுக்கு அப்புறம் தான் பேக்கரி வச்சேன். அது வந்து கடன் வாங்கிச்சு. அது வந்து இன்னைக்கும் வந்து கடன் எல்லாம் முடியல. அப்படி இருக்கிற டைம்ல அந்த கோவேந்திரன் என்பவர் அவர் இடத்தோட உரிமையே உரிமை கிடையாது. அவர் மனோகரம் தான் இடத்தோட உரிமையாளர். அவர் எதிர்பார்த்த விதமா இவருடைய மெட்டல் பேருமா 2020 மறுமுறையில் இறந்துட்டாரு. அதுக்கு இவர் தான் பின்தாக்குன்னு அது எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கப்புறம் வந்து இவர் தான் வந்து உரிமையாளர் முறையில் வாடகை கூட கேட்டால் நம்ம வேற யாரும் கேளுங்க, இவர்கிட்ட வாடகை கொடுத்துட்டு அப்புறம் நினைச்சா வாடகை செய்வார். 6 மாசத்துக்கு பேசுவா, 6 மாசத்துக்கு வாடகை செய்வார். இப்படியே பிரச்சனை பண்ணிட்டாரு. என்னென்னமோ பிரச்சனை பண்ணாரு. நம்ம வந்து எல்லாத்துக்கும் கம்முன்னு தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு கதையா எல்லாத்துக்கும் கம்முன்னு தான். கடைசியில் வந்து நடத்த உள்ள கடை எனக்கு வேணும் அப்படின்ட்டாரு. 2024 கடைங்க வந்து பசங்க பிடிச்சி அடிச்சு பிரச்சனை பண்ணிட்டாரு. வச்சு பணத்தை கொடுத்துருங்க, செலவு பண்ண பணத்தை கொடுத்துருங்க, கடை நீங்கள் வச்சுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அது பணத்தையும் கொடுக்க மாட்டேன், கடையை நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னார். நம்ம அதனால கோர்ட் மூலியமா இப்போ 2 சிவில் கேஸு, ஒரு கிரிமினல் கேஸ் லைவ்ல இருக்குது. இப்போ ஒரு வருஷத்துல, அதிகபட்சம் ஒரு வருஷத்துல அங்கே ஒன்றா கடை 5 வருஷம் நம்ம நடத்துற மாதிரி வரும். இல்லை அந்த பணத்தை அவர் கொடுக்க மாதிரி வருங்க தெரிஞ்சுக்கிட்டு யூகிச்சுக்கிட்டு கடையை அடிச்சு துவசம் பண்ணிட்டாரு. இது வந்து எளிதாக ஒரு 10 நிமிஷத்துல குள்ளர்களை வச்சு ரவுடிகளை வச்சு தண்ணியை போட்டு வந்து 10 நிமிஷம் அடிச்சு முடிச்சுட்டாங்க. ஆனால் இதை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்குமே குடும்பத்துக்கு எவ்வளோ கஷ்டம். அவங்க கூட முடிவா எவ்வளோ ஒரு 24 மணி நேரம் கடை, ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, உடம்புடைய ஆரோக்கியம் கேட்டு அவ்வளோ ஒரு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வெளியே சுற்று பண்ணுறது. கடையில் இருக்கும்போது, கல்லூரி படிக்கும்போது நமக்குள்ள மெமரிஸ் கடை விட்டா, காலேஜ் விட்டா கடை, எதுவுமே ஸ்கூல் விட்டா கடை, வேறு எதுவுமே நமக்கு தெரியாது. கடன்பட்டு வாழ்க்கையாக வாழ்ந்தவனுக்கு இப்போ வந்து அது எல்லாம் போச்சு. ஈஸியாக வந்து ஒருத்தர் முடிச்சுக்கிட்டு நித்தியகுமார் 31